திரு ஷாம், மீண்டும் அதிமுக ஆட்சி அப்படின்னு சொல்றதற்கும் மீண்டும் தன் தலைமையிலான ஆட்சி அப்படின்னு சொல்வதற்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்வதற்கும் இடைவெளி இருக்கு, முக்கியத்துவமும் கூடுது. யாருக்கான செய்தி இந்த வார்த்தைகள்? யாருக்கான வார்த்தைகள்? கூட்டணி ஆட்சின்னு பேசுற பாஜகவுக்கான செய்தியா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி கூட்டணிக்கு வரும்னு எதிர்பார்க்கக்கூடிய தாவேகாவுக்கான செய்தியா, ரெண்டுக்குமான செய்தியா? 54வது ஆண்டிலே அடி எடுத்து வைக்கிற அதிமுகவுக்கு எனது இதயங்கணிந்த வாழ்த்துகள். ஏனென்றால் அதிமுக பிறந்ததிலிருந்து அதோடு தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறேன், அதை பார்த்து வருகிறேன். மனங்கணிந்த வாழ்த்துகள். பொதுவாக இது மாதிரியான செய்திகள், குறிப்பாக எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயரை சொல்லி அரசியல் செய்திகளை விடுக்கும் போது அது அனைவருக்குமான செய்தியாகத்தான் நாம் பார்க்க முடியும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையில் அவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர். அந்த அந்தஸ்திலிருந்து 54வது ஆண்டு தொடக்கத்தை கொண்டாடி கொண்டு இந்த செய்தியை விடுக்கிறார். இதில் வலிமையான ஒரு எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் எது தேவை? எது தேவை என்றால் மரபு சாராத உத்தியை யாருமே யூகிக்க கூடாது. மரபு சார்ந்த ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்கக்கூடாது. அதிமுக ஆட்சி அல்லது தன் தலைமையிலான ஆட்சி என்று சொன்னால் அது கொஞ்சம் மரபு சார்ந்ததாக இருக்கும். எம்ஜிஆர் ஆட்சி என்று சொல்லும் போது உத்தி மாறுபடுகிறது. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். காரணம், இன்றைக்கு அதிமுக அந்த பிறந்த தேதி, அங்கு நடந்த சம்பவங்கள் எல்லாமே எனக்கு நினைவிருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் அந்த கிரவுட் கண்ட்ரோல் என்பது இன்றையிலிருந்து ஒரு 4-5 தினங்களுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் கண்கூடாக நிகழ்த்தி காட்டினார். மதுரைக்கு போகிறார் எம்ஜிஆர், பிரதமர் இந்திரா காந்தி வருகிறார், சந்திப்பதற்காக போகிறார். சென்னையிலிருந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ், தனி விமானம்லாம் கிடையாது, பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல கிளம்பி காலையில 6 மணிக்கு போக வேண்டிய ட்ரெயின்க மறுநாள் சாயந்தரம் 6 மணிக்கு போகுது. தனி விமானம் இருந்துச்சு, அவர் பயன்படுத்தல, அப்படிதானே புரிஞ்சு? அவர் ஒரு முறை பயன்படுத்தினார். எப்போன்னா 71 திமுக வெற்றிக்கு பிறகு. இல்ல, அந்த முறை பயன்படுத்தல, நீங்க சொன்ன முறை. அதுக்கு பிறகு அவர் பயன்படுத்தவே இல்லை. ஒரே ஒரு முறை திமுக வெற்றிக்கு பிறகு அவர் இடைவினை படப்பிடிப்புல இருந்து காஷ்மீர்ல இருந்து வந்தார் இங்க மந்திரி சபை அமைப்பதற்கு, அதாவது கலைஞர் மந்திரி சபை. அது அப்போது தனி விமானத்தை பயன்படுத்தினார். அதற்கு பிறகு அவர் தனி விமானமோ ஹெலிகாப்டரோ எல்லாம் பயன்படுத்தினதே கிடையாது. பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயில்ல போகும்போது கிரௌடு விழுப்புரத்துல இருந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் மறிக்குது, ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் கட்டுக்கணக்காத கூட்டம். ஆனால் எம்ஜிஆர் எல்லா ஸ்டேஷன்லயும் அவர் பெட்டிக்கு வெளியில காலை உணவெல்லாம் சாப்பிடாம கூட்டத்தை அமைதிப்படுத்தினார். திண்டுக்கல்ல இருந்து மதுரை சேர்றதுக்கு நிறைய நேரம் ஆச்சுங்க. எல்லாருமே மதுரையில காத்திருந்தோம். எம்ஜிஆரை பார்க்க முடியாமல் போனவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த கிரௌடு கண்ட்ரோல்டு கிரௌடு. ரசிகர்கள் இருந்திருப்பாங்க, சினிமா ரசிகர்கள்லாம் இருந்திருப்பாங்க. ஆனால் அதை தாண்டி அது எப்படி இருந்ததுன்னா, ஏற்கனவே திமுக பயிற்சி, எம்ஜிஆர் மன்றம், திமுகவோட துணை அமைப்புன்னு வந்ததுனால ஒரு மிகப்பெரிய கட்டுக்கோப்பு இருந்தது. இன்றைய அதிமுகவுக்கும் அந்த கட்டுக்கோப்பு தேவை. அடுத்த கட்ட வெற்றியை பெற வேண்டும் என்றால் கட்டுக்கோப்பு தேவை. எம்ஜிஆர் ஆட்சி அல்லது எம்ஜிஆர் வழி என்று சொல்வதன் மூலமாக அத்தகைய கட்டுக்கோப்பான கட்சியை தான் வைத்திருக்கிறேன் என்று அவர் உணர்த்த முயற்சிக்கிறார். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்படின்னா இதுல தாவேகாவுக்கு செய்தி இருக்கு, பாரதிய ஜனதாவுக்கு கூட மறைமுகமான ஒரு செய்தி இருக்கு. நீங்க சொன்னதுமே ஒரு செய்தியா தானே இருக்கு. செய்திதான். அதாவது திருப்பரங்குன்றம் மாநாடுமே கிட்டத்தட்ட கூட்டம் தான். அதுவே அப்படித்தான் நடந்ததுங்க. அதாவது திங்கட்கிழமை தீபாவளி, அதிமுக பிறந்து ஒரு 2 வாரத்துல நவம்பர் மாசம் 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ தீபாவளி. இது எல்லாமே ஒட்டி வருகிற ஒரு விஷயம்தான். அப்போ சில கூட்டணிகள் எப்படின்னா, நம்ம பாக்குவற்றில எல்லாம் மாத்திடுவாங்க, ஆனா பந்தியில கை நினைக்க முடியாம போகும். அத்தகைய கூட்டணிக்கு ஆசைப்படக்கூடாது என்பது எம்ஜிஆர் கற்றுத்தந்த படம் தான். ஜெயலலிதா அவர்கள் கற்றுத்தந்த படம். என்ன காரணம்னா, அவங்க 2014 2016 அப்படியான நிர்பந்த கூட்டணியே வேண்டான்னு முடிவெடுத்தாங்க. நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த விஷயம் தான். நீங்க அப்போ நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தீங்க. உங்க நிகழ்ச்சியில எனக்கு விருந்தினராக பங்கேற்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சது. இதெல்லாம் 2016 காலகட்டம். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், இன்றைக்கு வாக்கு அரசியல் வீழ்ந்து கிடக்கிற இடம் டிஜிட்டல் பள்ளத்தாக்கு. அதை அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு அது அப்படி இல்லை. கட்சி வழி, இப்போ காட்சி வழி. இந்த இடம் ஒரு நுணுக்கமான வேறுபாடு இருப்பதாகத்தான் நான் உணர்றேன். அதை உணர்ந்து கொண்டு செயல்படுத்தினால் எம்ஜிஆர் என்கிற மாமனிதரின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதும் சாத்தியம்தான். இல்ல, என்ன வியூகம் வைத்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமின்னு தான் தலைப்பு வச்சிருக்கோம். நீங்க கன்சர்வேட்டிவான வியூகம்லாம் எடுபடாது, மரபு சார்ந்த வியூகம்லாம் எடுபடாது,
யாருமே யூகிக்காத வியூகம் அப்படின்னு தேவை இந்த முறை தேர்தலில் ஜெயிப்பதற்குன்றீங்க. அப்படி ஏதாவது வியூகம் வச்சிருக்காரா திரு எடப்பாடி பழனிசாமி? ஜெயலலிதா வியூகம் தான் 2014லயும் 2016லயும் ஜெயலலிதா அவர்கள் கடைபிடித்த வியூகம். தனித்து நிற்கலாம், பிற கட்சிகளுக்கு கூட அது ஒரு ஊக்கமா இருக்கும். எதுக்காக விஜய் கூட்டணிக்கு இயங்க வேண்டும், எதற்காக பாரதிய ஜனதா கூட்டணியில போல ஐக்கியமாக வேண்டும்? திமுகவும் அப்போ ஒரு கம்பல்ஷனுக்கு போய் சேரும். அவர்களும் கூட்டணி அரசியல் வேண்டாம்னு முடிவு எடுப்பாங்க. 62 தாங்க கூட்டணி யுகம் வருது. உண்மையிலே எங்க ஊர்ல எல்லாம் அது புரியல. எதுக்காக கூட்டணி வைக்கணுங்க? நம்ம கட்சி கொள்கை வேற, அவங்க கட்சி கொள்கை வேற. கம்யூனிஸ்ட் கட்சி சேருது திமுகவோட. நம்ம கட்சி கொள்கை வேற, அவங்க கட்சி கொள்கை வேற. எதுக்கு கூட்டணி வைக்கணும்? இல்ல ஜெயிக்கிறதுக்கு கூட்டணி அவசியம், அன்றிலிருந்து இன்று வரை ஜெயிப்பதற்கு கூட்டணி அவசியம் என்கிற அதை உடைத்து காட்டியது ஜெயலலிதா. அப்படி உடைத்து காட்டலாம், காட்டக்கூடாதுன்னு ஒண்ணுமே இல்லையே. எம்ஜிஆர் ஆட்சி என்று நம்ம சொல்லும் போது, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி என்று சொல்லும் போது ஜெயலலிதா கடைபிடித்த அந்த மரபு சாராத உத்தியை கடைபிடிக்கலாம். மத்த கட்சிகளுக்கு ஒரு கம்பல்ஷனா மாறும். ஒவ்வொரு கட்சி அவங்கவுங்க பலத்தை தெரிந்து கொள்ளட்டுமே. இல்ல இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, ஏன் பாஜகவோட கூட்டணி வைக்கணும், ஏன் தாவேகா கூட்டணிக்கு ஏங்கணும், அப்படிலாம் இல்லாம கூட தனிச்சே கூட பலம் பெற முடியும்னு, அந்த சுய பலத்தோடு இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு அதிமுக இருக்கா, தயாரா இருக்கா? அதுக்கு பழைய விசுவாசிகள் நீங்காத ஒன்றும் பார்த்து கொள்ள வேண்டுங்க. அரசியல்ல புதிய திறமைகளை நம்ம ஈர்க்க வேண்டும், அதை நாம் மறுக்கவே இல்லை. ஆனால் பழைய விசுவாசிகள் நீங்க கூடாது, நீங்காதவன்னா நம்ம பார்த்துக்கிடணும். அப்படின்னா ஒரு தலைவருக்கு மிகப்பெரிய அபரிமிதமான தன்னம்பிக்கை இருக்கணும். நம்ம தலைமையை யாராலும் அசைச்சிக்க முடியாது. நம்ம தலைவர் தனிப்பெரும் தலைவர், நாம் வழிகாட்டுகிற விதமாக இந்த கட்சி நடக்கிறது, ஆட்சி அமைய போகிறது. அப்படியான ஒரு பெரிய நம்பிக்கை எம்ஜிஆருக்கு இருந்தது, ஜெயலலிதாவுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை இருந்தால்தான் அது அதிமுகவின் பாரம்பரியமாக நான் பார்ப்பேன், நான் கருதுவேன். அப்படியான நம்பிக்கை இருந்தால் இப்படி கூட்டணிகளுக்கெல்லாம் தேவையே இல்லையே, இயங்க வேண்டிய அவசியம் இல்லையே. எதுக்கு பந்தியில கை நினைக்க முடியாமல் போகிற கூட்டணிக்கு ஏன் பாக்கு வெற்றிலை மாற்ற வேண்டும்?